இன்னொரு தலைவரின் சொற்பொழிவுக்கு நான் பதில் சொல்ல வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். அவர்களுக்கு ஒரு பாணி இருக்கும் பேசுறதுல. நான் மேடையில இருக்க, கட்சியிலையும் நான் தான் இருக்கேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அவர்களுக்கு ஒரு பாணி இருக்கணும். அவர்களுக்கு ஒரு பாணி இருக்குது. அதை நீங்க அவர்கிட்ட கேட்டீங்கன்னா சரி. என்னை பொறுத்த மட்டில் நான் என்ன பேசினேன் அப்படின்றத சொல்லலாம். அது அவரு பாஜகவின் மாநில தலைவர், அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா பரவாயில்ல. அவர்களுக்கு ஒரு பாணி இருக்கும், அது அவரோட பாணி என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். என்னை பொறுத்த மட்டில் தலைவர்களுக்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டும் அது கொடுக்க வேண்டும். சரின்னு நம்ம மௌனமா இருந்து சரின்னு. அதாவது நான் மாநில தலைவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்றால், ஒரு தலைவருக்கு, எதிர்கட்சி தலைவருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும், மாநில தலைவருக்கு அந்த மரியாதை கொடுக்கணும். மாநில தலைவருக்கு மரியாதை கொடுக்கிறேன் என்றால் அது அவரது பாணி என்று கடந்து சென்று விடுவேன். மற்ற தலைவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்றால் வார்த்தைகள் சற்று கடுமையாக இருக்க வேண்டாம் என்பது எனது கோரிக்கையாக இருக்க முடியும் என்பது. திமுக அதிமுக கூட்டணியே கிடையாதுங்கிற மாதிரி இல்ல, அதுதான் அதுல உடன்படுறீங்களா? அதாவது அவர் மாநில தலைவருக்கு கருத்து சொல்வதற்கு உரிமை இருக்கிறது, முடிவெடுப்பதற்கும் உரிமை இருக்கிறது. பின்பு அது விவாதங்களுக்கு உட்படுத்தப்படலாம், பல பேரின் கருத்துக்கள் கேட்கப்படலாம். அதனால ஒரு மேடையில் மட்டுமே அது முடிவு செய்யப்படுவது என்பது எனது அரசியல் அனுபவத்தில் அது சரியா என்பது எனது கேள்வி. ஆனா இதை வச்சு உடனே அண்ணாமலைக்கு எனக்கு ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா எனது அனுபவம் வேறு, அவரது அனுபவம் வேறு. நானும் அதே கட்சியில் 5 வருடம் மாநில தலைவராக இருந்தவர் தான். அதனால அவரின் கருத்துக்களை ஒரு அழுத்தமாக சொல்கிறார். ஆனா கட்சி ரீதியாக மற்ற தலைவர்களின் கருத்து, நிர்வாகத்தின் கருத்து, இவையெல்லாம் பின்னால கேட்கப்படும். அதில் எல்லோரும் ஒரு முடிவுக்கு வரலாம். அதனால இன்று அவர் கருத்தை தெளிவாக சொல்லி இருக்கிறார். ஒரு மாநில தலைவர் ஒரு கருத்தை கேட்டால் அந்த கால பொழுதில் அதை ஏற்றுக்கொள்வதுதான் ஒவ்வொரு கட்சியின் காரியகர்த்தாவின் முடிவாக இருக்க முடியும். நான் இப்ப ஒரு சாதாரண காரியகர்த்தா தான். அது இப்ப ஒரு கருத்துக்கு மறுத்து பேச முடியாது. வருங்காலத்தில் பல விவாதங்கள் வரலாம். ஆனா என்னை பொறுத்த மட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலிருந்து இறக்கப்பட வேண்டும். அதுதான் ஒற்றை குறிக்கோளாக எங்களுக்கு இருக்கிறது. அது மட்டுமல்ல, இப்ப 1 கோடி உறுப்பினர்களை சேர்க்க போகிறோம் என்பதும் எங்களது குறிக்கோளாக இருக்கிறது. ஆக நாங்க 1 கோடி உறுப்பினர்களை சேர்ப்பதுதான் இப்பொழுது எங்களது குறிக்கோள். இதில் கூட்டணியை பற்றி இப்ப விவாதம் நடத்தி அதில் நாங்கள் கவனத்தை திசை திருப்ப விரும்பவில்லை, கவனத்தை சிதறடிக்கும் விரும்பவில்லை. இன்னும் செப்டம்பர் 25ஆம் தேதி வரை எங்களது முழுவதுமான கவனம் உறுப்பினர் சேர்க்கையில் தான் இருக்கிறது என்பது. இப்போதைக்கு அது கருத்து சொல்ல விரும்பவில்லை. திமுகவை ஆட்சியிலிருந்து இறக்கணும்னு சொல்றீங்க. ஆனா திரு ரஜினிகாந்த் பேசும்போது இது ஆலமரம், எந்த புயலாலும் அசைக்க முடியாதுன்னு சொல்றாரு. அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க தெலுங்கானா ஆலமரத்துக்கு ஆலமரம் சொன்னாங்க. அந்த ஆலமரமே சாஞ்சுதான் போச்சு. ஆந்திரால இன்னொரு ஆலமரம் சாஞ்சி போச்சு. அதனால அரசியல்ல ஆலமரம் இது அசைக்கவே முடியாது, விழுதுகள் உள்ள மரம் இது விழவே விழாது என்றெல்லாம் சொல்ல முடியாது. அதை விட விடுதுகளை கொண்டு ஆலமரமாக மற்ற கட்சிகள் வந்து கொண்டிருக்கலாம். சகோதரர் ரஜினிகாந்த் இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு புயலை உருவாக்கி இருக்கிறார், சுனாமியை உருவாக்கி இருக்கிறார் என்பதுதான் எனது கருத்து. அதிமுக வாய்ப்புகள் இருக்கா? அது நான் இப்ப சொல்ல முடியாது. அது அதிமுகவோட அந்த திமுகவை இறக்குறோமா, அதிமுக இல்லாம இறக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அதனால எல்லாத்தையும் நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தை இறக்க வேண்டும். அவங்க ஆட்சியில் இல்லையே அதிமுக இப்போ. அதனால அதைத்தான் நான் சொல்ல முடியும். திமுக அதிமுக தவிர்த்து பாஜக அமருங்கிற சூழல் இருக்குமா? அதாவது அதெல்லாம் இன்னும் விவாதம் இருக்கு. தலைவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கார், இப்போது அவர் கருத்தை நான் ஒப்புக்கொண்டு ஆக வேண்டும். ஏற்கனவே நிறைய பேசிட்டேன், நேற்று கூட பேசிட்டேன். இதே விடுதலை சிறுத்தைகள் இந்து கோயில்களிலிருந்து வர பணம் அரசாங்கத்துக்கு வேண்டாம், அது காவியமயமான பணம் அப்படின்னு சொல்லி இருந்தால் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஆக கோயில்களில் உள்ள வருமானம் எனக்கு வேணும், ஆனா கோயில்கள் தன்மானத்தோடு நடைபெறக்கூடாது என்பது எப்படி அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியும்? இன்னும் சொல்ல போனா இதே ரவிக்குமார் அவர்கள் மதரசா பள்ளியில என்ன நடக்குது, கிறிஸ்தவ பள்ளிகள் என்ன நடக்குது, கிறிஸ்தவ பள்ளிகள்ல என்ன கடவுள் வணக்கம் பாடுகிறாங்க என்றுதான் போய் பார்த்துட்டு சொல்லணும். ஆக எப்பொழுதுமே தாக்கப்படுவது, விமர்சிக்கப்படுவது ஹிந்து நடைமுறையும் இந்து கோயில்களாக இருப்பதை நான் மறுக்கிறேன். இன்னும் சொல்ல போனா சகோதரர் ரவிக்குமாரும் சகோதரர் திருமாவளவனும் இந்து அறநிலையத்துறை அப்படின்னு வைத்தா
அதே மாதிரி இஸ்லாமிய அறநிலைத்துறை வைத்துக் கொள்ளணும், கிறிஸ்தவ அறநிலையத்தை வைத்துக் கொண்டு இப்படி எல்லாம் வைத்து அரசாங்கத்துக்கு வந்ததுன்னா நாங்க ஒத்துக்கொள்றோம். அதனாலதான் நாங்க இந்து கோயில்கள் அரசாங்கத்திடமிருந்து வெளியே வர வேண்டும் என்று சொல்றோம். வெளியே வந்தா நாங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். இப்ப நீங்க உள்ள இருக்கிறதுனால ஆக வருமானமும் வேணும், ஆக எங்களோட ஐடியாலஜி எங்களோட கருத்துக்களை நாங்க பகிரக்கூடாதுன்னா எப்படி? அதனால இந்த துவேஷம் தான் வேணாம் நம்ம சொல்றோம். இந்த வேறுபாடு வேண்டாம். இந்துக்களுக்கு ஒரு கருத்து, கிறிஸ்தவத்துக்கு நாங்க எதிரானவர்களே அல்ல, அவர்கள் தான் எதிரானவர்கள். அவர்கள் மற்றவர்களை ஒரு மாதிரி நடத்துகிறார்கள், இவர்களை ஒரு மாதிரி நடத்துகிறார்கள். ஆக எல்லோரையும் ஒரு மாதிரி நடத்த வேண்டும் என்பது எனது கருத்து. காவிமயமான நோட்டுகள் வேண்டாம் என்று சொல்லட்டும், காவிமயமான ஓட்டுக்கள் வேண்டாம்னு சொல்லட்டும், அதுக்கப்புறம் காவிமயமான பாட்டுக்கள் வேண்டாமா வேண்டாம நான் சொல்றேன். விஜயதரணியை ஒரு கட்சியில் இணைந்தவுடன் அவர் ஆதங்கத்தை வெளிப்படுத்துவது இயல்புதான். ஏன்னா ஆனா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அங்கீகாரத்தை அந்த கட்சி கொடுக்கும். கட்சியில் சில நேரங்களில் உடனே சில அங்கீகாரங்கள் கிடைத்துவிடும், சில நேரங்களில் சில காலதாமதம் ஆகலாம். காலதாமதம் என்று நான் சொல்ல மாட்டேன், சில காலங்கள் ஆகலாம். அதனால சகோதரி விஜயதரணி நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்பது எனது கருத்து. ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டில் நாங்கள் எங்களுக்கு எல்லோரும் சொல்லிக் கொடுத்திருப்பது நாடு முதல், கட்சி இரண்டாவது, சுயம் மூன்றாவது. ஆக எல்லோருக்குமே அங்கீகாரம் நிச்சயமாக கிடைக்கும் என்பது, அது பெண்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக அங்கீகாரம் கிடைக்கும். பழனியில் நடைபெற்ற அந்த முருகன் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு விடுதலை சிறுத்தை கட்சி சேர்ந்த ரவிக்குமார் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. ஏன்னா அங்க தீர்மானம் 3 தீர்மானங்கள்ல தயவுசெய்து எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள், அரசியல் பேச வேண்டாம். தயவுசெய்து அரசியல் பேச வேண்டாம். அண்ணாமலைஜி வந்த போதே நான் சொல்லியிருக்கேன், அரசியல் பேச வேண்டாம். ஆன்மீகத்தை கொண்டுட்டு அப்படின்ற மாதிரி இத்தனை வருஷம் வந்திருக்காங்க, சுவாமியை கூப்பிட்டு போயிருக்காங்க. ஆமா, தயவுசெய்து அரசியல் வேண்டாம். கோயில் அப்படிங்கிற இதை வைக்கிறாரு. பாஜகவும் அதுல குறிப்பிட்ட அளவு சீட்டு எடுத்திருக்கிறது ஒரு பார்வையா இருக்கு. இப்போ நீங்க அதுல என்ன சொல்ல முடியுங்க? அவங்க அந்த மாதிரி கூட்டணி அமைஞ்சிருந்தா நேரம் சகோதரி பிரேமலதா ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார்கள். இது ஒரு கூட்டணி கருத்து, கூட்டு கணக்கு. பர்சன்டேஜ் எல்லாத்தையும் கூட்டணும்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட அதிகமாக வருகிறது. இது ஒரு யோசனை அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார். அரசியல் ரீதியாக வெறும் கணக்குகளை மட்டுமே கூட்டிக் கொண்டு கூட்டணி அமைக்க முடியாது என்பது அண்ணாமலையின் கருத்து. என்னை பொறுத்த மட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி அவர்களின் வெற்றி அல்ல, எதிர்கட்சிகளின் ஓட்டு பிரிந்ததனால் அவர்களுக்கு கிடைத்த வெற்றி என்பது கணக்கு சொல்கிறது. அந்த கணக்கை மட்டும்தான் இப்பொழுது எனக்கு சொல்ல முடியும். வருங்கால கணக்கை கட்சி தலைவர்களோடு இணைந்து நான் சொல்றேன். அந்த மாதிரி இணைந்திருந்தா ஒரு கூட்டணி வென்று நம்ம எதிர்த்துக்கிட்டு இருக்க எதிர்கட்சிகள் இல்ல, அது கணக்கே சொல்லுது. நீங்க அவங்க வாங்கி ஓட்டுகள் எல்லா ஓட்டுகளையும் ஒட்ட சேர்த்தா. அதனால்தான் நான் சொல்றேன், இந்த வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்னால் கொடுக்க முடியாது. எதிர்கூட்டணியின் கருத்துக்கள் எல்லாம் பிரிந்திருக்கிறது என்பதை நான் தெளிவாக சொல்ல முடியும். அதே போன்று அதிமுகவும் 4 அணிகளா பிரிந்து இல்லாம ஒரே அணியா இருந்திருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்திருக்க திமுக வெற்றியை தடுத்திருக்க முடியுங்கிறத அவங்களோட பார்வையா இருக்கு. இல்ல, அது அவங்களின் கருத்து, அவங்க கருத்துல நான் பதில் சொல்லணும்னு இல்லை. பட் எங்கேயுமே ஒற்றுமையாக இருந்தால் எதிராளியை சமாளிப்பது சிரமம் இருக்காது என்பது தமிழக அரசியல் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம். இந்த பாடத்தை எல்லாரும் படித்தால் சரியாக இருக்கும். நீங்க இது அடுத்து 2026 ரெடி ஆயிட்டு இருக்கீங்க, உறுப்பினர் சேர்க்கையெல்லாம் தொடங்க போகுது. எவ்வளவு 1 கோடி உறுப்பினர்கிற இலக்கை அடைஞ்சிருமா? நிச்சயமா 1 கோடி உறுப்பினர் சேர்ப்போம், தமிழகத்திலும் மோடி ஆட்சி அமைப்போம். மோடி இதுதான் எங்களோட இலக்கு. அதே மாதிரியான கூட்டணிகள் கணக்குகள் மாறலாங்கிற சூழலும் இருக்குமா மேடம் வருங்கால? இதுல நான் இப்ப கட்சி தலைவர் ஒரு கருத்தை சொல்லும் போது அதுல மாற்று கருத்து நான் சொல்ல விரும்பல. இப்போதைக்கு கட்சி தலைவர் ஒரு கருத்தை வலிமையாக சொல்லி இருக்கிறார். வருங்காலம் எப்படி இருக்கிறது என்பது பார்ப்போம். நமது ஒற்றை குறிக்கோள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி கட்டில் இருந்து அகற்றப்பட வேண்டும். இதுதான் குறிக்கோளா இருக்கணும். அதனால அதற்கு வருங்காலம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். முருகன் ஸ்டாலினுக்கு கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும் என்றால் அடுத்து உதயநிதிக்கு கீழ்ப்படிதலா இருக்கணும்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு உதயநிதி சொல்றாரு, துரைமுருகனோட கருத்தெல்லாம் சீரியஸா எடுத்துக்க வேண்டாமோ. இப்ப ரஜினி கருத்தை சீரியஸா எடுத்துக்கிறீங்களா? அதனால பாவம் துரைமுருகன் அண்ணன், டிஆர் பாலு அண்ணன் பாவம், அவர் மூஞ்சிலே சிரிப்பை நான் பார்க்கல. ஏன்னா அவங்களும் ரொம்ப சீனியர். அவர்கிட்ட இருந்து பிடிங்கி கனிமொழிகிட்ட கொடுத்தாச்சு. டிஆர் பாலு அண்ணனுக்கு தான் நாடாளுமன்றத்துல தலைவர் பதவியை கொடுத்துருந்துருக்கணும், அதை பிடிங்கி கனிமொழிகிட்ட கொடுத்தாச்சு.
இப்ப துரைமுருகன் அண்ணனுக்கு வர வேண்டியதை புடுங்கி ஸ்டாலின் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அதற்கு முன்ன சீனியர்ஸ் எவ்வளவோ இருக்காங்க, அவங்களுக்கு புடுங்கி இப்போ உதயநிதிக்கு கொடுக்க போறாங்க. அது ஒரு குடும்ப ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. கனிமொழி, உதயநிதி, அதுல வந்து தயாநிதி மாறனுக்கு என்ன சிரிப்பு தெரியுமா? நான் பார்த்தேன், எனக்கு தொலைக்காட்சியில பார்த்து சிரிப்பு. ஏன்னா அப்படியே சீனியர்ஸ் வந்து குறைச்சி மதிப்பிடுறாங்களாம். அதனால இது தப்புப்பா. கட்சியில் உழைத்த திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் இன்னைக்கு இதை சிந்திக்க வேண்டும். பாஜகவின் உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்க அதுல சீனியர்ஸ் எல்லாம் எங்க கட்சியில மரியாதை கொடுப்பாங்க. அதனால தயவு செய்து எங்களோட உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதையும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதான் சொன்ன கோபாலபுரத்து கோபாலை நான் கும்பிட்டு விட்டு வந்து விட்டேன். இதுதான் ஜனநாயகம். மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் வீட்டு முன்னாலே நின்று அவர்களை விமர்சனம் செய்யும் அளவிற்கு பாரத தேசத்தில் ஜனநாயகம் இருக்கிறது என்பதையும் நான் இங்கே தெளிவுபடுத்துகிறேன். இதே வீட்டுல இருந்து பூஜைக்கு பொருட்கள் போனதையும் நான் பார்த்திருக்கிறேன். இந்த வீட்டுக்காரங்க சாமி கும்பிடுறதையும் நான் பார்த்து கொடுத்து அதுக்கு அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கிறது. ஆனா எனக்கு ஒரு வருத்தம் என்னன்னா, அண்ணன் ஸ்டாலின் குடும்பத்தின் நம்பிக்கையை மதிக்கும் அளவிற்கு நாட்டு மக்களின், தமிழ்நாட்டு மக்களின் நம்பிக்கையை மதிக்க மாட்டேன் என்பது எனக்கு. நன்றி தம்பிங்களா. எல்லாருக்கும் முதலில் கிருஷ்ண ஜெயந்தி